திருமூர்த்தி மலை வரும்போதே அது ஒரு சந்தோஷம் தனியாக வந்துடும். அது எப்படின்னே தெரியல. இல்லை இந்த மலையில் பார்க்குறது செடி தான் நிறைய இருக்கு. காண்டூர் கனால் தெரியா? ஆமாம், காண்டூர் கனால். அந்த இது பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்டா? ஆக்சுவலாக வாட்டர் வந்து சோலையார் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆகும். செகண்ட் பரம்பிக்குளம் வந்து பரம்பிக்குளத்துல வந்து காண்டூர் கனால் த்ரூ அவுட் ஆகி இங்கே திருமூர்த்தி மலை வந்து தான் ஃபர்தர் வந்து நியர்பை 4 lakhs ஏக்கர்ஸ் வந்து பாசனத்துக்கு போகும். எப்படி நிறுத்தலாமா? இல்லை சார், இப்படி நிறுத்திருக்கான். அடுத்துக்கு இறங்கிக்கிற ஒரு நிமிஷம். சாப்பிட்டு குப்பைகள் அப்படியே போட்டு போயிட்டாங்க. வா, இந்த காண்டூர் கனால் ரொம்ப ஃபேமஸ். இங்கே பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு பண்ணியிருப்பாங்க. தண்ணி அதெல்லாம் ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது இந்த இதிலெல்லாம் அந்த கிணறுலாம் தண்ணி வரதை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நிறைய தடவை இங்கே வந்தப்போ கூட அந்த தண்ணியெல்லாம் பார்க்கவே முடியல. ஆனால் என்ன ஃபோர்ஸாக போகுது. அவங்க வாட்டுக்கு வந்துட்டு போகிறேன். தண்ணி விழுகிற அழகாக பாருங்க. எவ்வளோ சூப்பராக விழுது பார்த்தியா சார். உண்மையில் இன்றைக்கி எனக்கு லக்கு தான். இதெல்லாம் பார்ப்பேன்னு நினச்சே பார்க்கல. அங்கிட்டு போய் பார்த்தாங்கன்னு தெரியும். சவுத் வெஸ்ட்லேருந்து வரனால பியூரஸ்ட் வாட்ரு, எந்த வித இது கலக்க மாட்டாங்க. அதான் இந்த கெனால்லேருந்து வர தண்ணியோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கா? அங்கேருந்து வர தண்ணி அப்படியே இங்கே வந்து விழுந்து இது அப்படியே வந்து டேம்குள்ளே போயிடும். வாய் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இவ்வளோ வாட்டர் ஃப்ளோ பார்த்தது. அதுக்கப்புறம் நிறைய தடவை வந்திருக்கு. இந்த கெனால் அவ்வளோவா தண்ணி பார்த்ததே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து இவ்வளோ ஃப்ளோவாக வாட்டர் பார்க்குறேன் கெனாலில். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஐ எம் லக்கி டுடே டு see this water flow. சூப்பராக தெரியுதா? எப்படி தெரியுது? தண்ணி கொஞ்சம் ஜம்முன்னு விழுகுதா? இதில் குதிச்சா இன்னத்துக்காகும், அவ்வளோதான். இதுலையெல்லாம் இறங்கவே முடியாது. நல்ல ஆழம் இருக்கும்ல இங்கே. திருமூர்த்தி மலை தான்பா. அங்கே இருக்குது தான் ஷட்டர். ட்ராம் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இந்த ஷட்டரை திறந்து விட்டு அப்படியே கேரளாக்குள்ளே தண்ணி போயிடும். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இங்கே டேம் ஃபில்லான மாதிரி இருக்கு. ஆனால் நிறையா வந்திருக்கு தண்ணி, பட் ஃபில்லானதெல்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்கள். டேம் சூப்பராக இருக்குல்ல. ஆனால் தண்ணி வந்து நல்லா இதுவரையெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓவர்ஃப்ளோ ஆகி பார்த்ததில்ல. மலைகளுக்கு நடுவில் பியூட்டிஃபுல்லாக ஒரு டேம். உடுமலைப்பேட்டைக்கு மெயின் வாட்டர் சோர்ஸ் தான் இல்லைடா? ட்ரிங்கிங் வாட்டர் ஆகட்டும், பாசனத்துக்கு எல்லாமே இதுவும் அமராவதி டேம் தான். ஆனால் ட்ரிங்கிங் வாட்டருக்கு இதுதான் மெயின் சோர்ஸு. பாசனத்துக்கு திருமூர்த்தியும் அமராவதி ரெண்டுமே இல்லையா? ஈஸ்டர்ன் சைடு வந்து அமராவதி, வெஸ்டர்ன் சைடு வந்து இந்த பாட்டு வெஸ்ட் பாயிருக்கு. அவ்வளோதான், டேம் பார்த்தாச்சு. இங்கேருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை பிடபிள்யூட வருது ஃபுல்லாக. அது பார்த்திங்கன்னா மேலே வரையும் போகும் ஃபுல்லாக. இந்த தியான மண்டபம், இந்த இடத்துல நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் சின்ன பசங்கள்லாம் மேலே பஞ்சலிங்கம் ஏறி போவோம். பட்டு நடக்க முடியாதவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அழகாக சாப்பிடுவாங்க. நல்லா படுக்கை போட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. கோயில் இதுதான் மெயின் கோயில்.
இங்கே ரோடு போகுது பார்த்தீங்களா, இங்கே போகுது இல்லையா, இதில் மேலே கிராஸ் பண்ணி ரைட்டில் போகணும். ரைட்டில் போனால் பஞ்சலிங்கம் போகிற வழி. சூப்பராக இருக்கும். அப்படியே மலையில் நடந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரணும். பஞ்சலிங்கம் எவ்வளோ தூரண்டா வரும்? இங்கேருந்து 1300 ஃபீட்ஸ் வரும். ஓகே, ரெடினா என்ன 1 கிலோமீட்டரா? 1.25 கிலோமீட்டர். 1.25 கிலோமீட்டர் போனால் அப்படி அங்கே மேலே ஃபால்ஸ் இருக்குது, லிங்கம் இருக்குது. 5 லிங்கத்தில் 4 லிங்கம் இல்லைன்னு நாங்கள் இப்போ ஒரே லிங்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது சூப்பராக இருக்கும். ஸோ இங்கிட்டிருந்து வர தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகி அப்படியே டேம்குள்ளே போகும். இப்போல்லாம் நிறைய மாறிடுச்சு. அங்கங்கே சின்ன சின்ன கோயிலை கட்டி விட்ருக்காங்க, கடைகள் நிறையா வந்துடுச்சு. நல்ல சீசனில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி ஃபுல்லாக போகும், அப்படியே புரண்டு ஓடும். பயமாக இருக்கும், காட்டாட்டு மாதிரி போகும். இந்த பிரிட்ஜ் இருக்குது, அது மாதிரி. அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு சனீஸ்வரர் சன்னதி, சனீஸ்வரர் சன்னதி, அது முருகன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மலைகள் நடுவில் கோவில் இருக்கிறது அது ஒரு சூப்பரான விஷயம். எங்கே போனாலும் இருக்கும். பொது வழி தரிசனம், சிறப்பு வழி தரிசனம். இந்த முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், சிவன் கோயில், இதுதான் இங்கே மெயினாக. சாமி கும்பிட்டு வந்துடுறோம். முதல்ல இந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கு வழியெல்லாம் இல்லை, இந்த தண்ணிக்குள்ளே அப்படியே நடந்து போவோம். தண்ணிக்குள்ளே நடந்து போய் ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி வந்து சாமி கும்பிடுவோம். இப்போது அந்த தண்ணி அடிக்கடி ஜாஸ்தியாகுதுங்கிறதுனால அப்படியே பாதை போட்டாங்க. இங்கே நிறையா சிலைகள்லாம் இருக்குது, அப்படியே பாதை போட்டிருக்காங்க, அப்படியே சுற்றி வரோம். இதெல்லாம் மலை மேலேருந்து வர தண்ணி, மலை மேலேருந்து வர தண்ணி அப்படியே ஓடி வருது பாருங்க. இதெல்லாம் அப்படி போகும். அப்போல்லாம் பயங்கரம், இது எல்லாமே தண்ணி ஃபுல்லாக இருக்கும், சுற்றி நடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ அந்த பாதை போட்டதுனால பரவாயில்ல. ஓ, அங்கே பைப் போட்டு இதை அங்கே உடச்சி பைப் போட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த பைப்லேருந்து வருது தண்ணி. இந்த தண்ணியில் கால் வச்சா அது மாதிரி சில்லுன்னு இருக்கும், செம சில்லுன்னு இருக்கும். அப்பா சரி தெரியுறேண்ணா. அப்பா தலைக்கு தீர்த்தம். நம்மளும் கிராமத்து பாட்டு ஒன்று பாடினோம்னா அப்படியே நடந்து போகிறதுக்கு. அதான் தண்ணி நல்லாவே வருதுல்ல. உண்மையிலே இன்றைக்கி எனக்கு லக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்த மூட இதெல்லாம் நம்ம பார்க்கல இல்லையா. லாஸ்ட் இயர் இதே டைமில் தான் வந்தோம். வரல சுற்றி வரோம். இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்களே, சாமி தலைகளாக இருக்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை கதை விட்டாங்களா? இது வந்து கன்னிமார் சாமி இல்லை, இந்த மலை மேலே இருந்த சிவலிங்கம் அப்படியே உருண்டு. இல்லை, அது வந்து மழை பெஞ்சா ஃப்ளட்டிங்கில் வர்றது தான். அவ்வளோதான். அங்கே பஞ்சலிங்கம் இருக்குல்ல, பஞ்சலிங்கத்தில் வந்து ரெகுலராகவே வச்சு. இந்த சாமி நேராக தான் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நேராக தான். அவ்வளோ பெரிய பாறை. சாமி எடுக்க வேண்டாம். ஆமாம், அதனால் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். சாமி எடுக்கவே வேண்டாம், அவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, அப்படி பார்ப்போம். நிறைய இருக்கும் மங்கீஸ். கோயில் ஃபுல்லாக மங்கீஸ் நிறையா இருக்கும். மேலே போனாலும் மங்கீஸ் நிறையா இருக்கும். எப்படி இருக்கும் ஒரு மங்கீஸ்? இப்போல்லாம் நிறைய இங்கெல்லாம் கடைகள் ஆயிடுச்சு. கடைகளுக்கு முன்னாடி
அப்படியே சும்மா இது வரையும் போயிட்டு வரும். இந்த பாலம் பார்த்திங்கன்னா தெரியும், காமிக்கிற பார்த்திங்கன்னா இந்த பாலம் தான் நாங்கள் வந்து கோயில் சாமி கும்பிட்டு மேலே பஞ்சலிங்கம் போகிற வழி இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பஞ்சலிங்கம் இது போய் இப்படி ரைட்டில் போனோம்னா ஒரு 1.25 கிலோமீட்டர் போனோம்னா அங்கே ஒரு நல்ல ஃபால்ஸ், சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது. அங்கே 5 லிங்கத்தோட சிலை இருக்குது. 5 லிங்கம் இருக்கும். பஞ்சலிங்கம், அதுக்கு தான் பஞ்சலிங்கம்னு சொன்னாங்க. அந்த பஞ்சலிங்கத்தில் இப்போ 4 லிங்கம் இல்லை 1 லிங்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் மேலே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி போகக்கூடிய டைம் இல்லை, அதனால் போகலை. ஸோ இந்த கோயில் மட்டும் சாமி மட்டும் போகலாம் அப்படின்ட்டு. முதல்லலாம் இங்கெல்லாம் பயங்கர தண்ணி இருக்கும் ஃபுல்லாக. நாங்கள் தண்ணி இங்கே காலை கீழே போட்டுட்டு இந்த ஃபென்ஸில் உட்காந்து காலை கீழே போட்டு தண்ணியில் ஆடிட்டே இருப்போம். இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் அப்படியே போய் தூரத்தில் டேம் தெரியுதா, அங்கே போய் சேர்ந்துடும். அவ்வளோதான். அதாவது திருமூர்த்தி மலை டேம், திருமூர்த்தி டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சம்மர், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஏப்ரல் எண்டு. ஆனால் சம்மர், பீக் சம்மர், அதனால் தண்ணி அவ்வளோ இல்லை. பட் இந்த பீக் சம்மர்லேயும் தண்ணி போயிட்டுருக்குது பாருங்கள். இங்கேருந்து அப்படியே தண்ணி போயிட்டுருக்கு. இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு கோவில். ஒரு டேம். எப்போவுமே இங்கே வந்து இந்த சாப்பாடெலாம் நல்லா கிடைக்கும். இது இழந்த அடைங்களா? இழந்த அடை. வீடியோ எடுத்துக்கிட்டுங்களா? இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. இது இழந்த அடை. அடை எவ்வளோ இது? இது இழந்த பொடியா? இது இழந்த வடை. எல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே நல்லா கடை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏப்பா இல்லை நீங்கள் வீட்டிலே பண்ணுறதா அதெல்லாம்? இந்த இழந்த பழம் எங்கேருந்து எடுத்துட்டு வருவீங்க? இழந்த பழம் எல்லாம் காட்டுக்குள்ள கிடைக்கும். டேம்ல மரங்க இருக்குது. அதுக்கு தை மாசத்துல பூ பூத்து பழம் வெளுக்கும். அப்ப கிடைக்கிற அளவுக்கு பொறிச்சு வந்து காய வச்சு வச்சிடுவோம். அப்புறம் தேவை அளவுக்கு. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி எடுப்பீங்க? பழ வத்தல் கிடைக்கும் போது பொறிச்சு வச்சிருவோம். சரி சரி. அப்புறம் போட்டு காய வச்சு வெல்லம், பெருங்காயத்தூள், மிளகு பொடி எல்லாம் போட்டு இடிச்சு வைக்குவோம். ஓ, இது அடைக்கா? இழந்த அடைக்கி எல்லாத்துக்குமே போடுவோம். இதுக்கு வந்து உப்பு, கரும்பு சர்க்கரை. ஓ ஓகே ஓகே ஓகே. கடுமகை வர்றதில்லை இங்கே. அது என்ன காய், பிஞ்சு காயாக இருக்குதாரு. இது மாங்காயெல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வரீங்க? மாங்காயெல்லாம் உடும்பேட்டையிலேருந்து வருது. ஏன்னா தோப்புல தெரிஞ்சவங்க, பழக்கப்பட்டவங்க, அவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. சரி சரி. மரத்துல இருந்தா பொறுத்து எடுத்து வாங்கிட்டு வந்துருக்கு. சரி. சின்ன வயசில் திருமூர்த்தி மலை வர்றதே பாதி போர்ஷன் வந்து சாமி கும்பிட்றதுக்கு, பாதி வந்து இந்த மாதிரி கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. இழந்த பழம், இழந்த வடை, இந்த சிப்ஸு, வத்தல் இதெல்லாம் போட்டு. ஆனால் இன்னும் அந்த கடைகளெல்லாம் நிறைய மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. அடிக்கடி க்ளோஸ்அப்பில் போய் எனக்கே பயமுறுத்திக்கிறேன் நான். அப்புறம் இந்த கடைகள் இது இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க. இங்கே வாங்கலாமாடா? சாப்பிட்றீங்க? இங்கே அதே வத்தல் தான் வச்சுருக்குறாங்க. கஞ்சி குடிச்சா இது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆமாம். இது என்னது? இது கம்மங்கூழா? கம்மங்கூழ் குடிக்கிறியா? எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. எவ்வளோது? எவ்வளோங்க அது? 20 ரூபா. சும்மா அரை கிளாஸ் கொடுங்க, ரொம்பலாம் குடிக்க முடியாது. இது நெல்லிக்காய்.
சூப்பராக பண்ணிடுங்க. அவ்வளோலாம் குடிக்கவே முடியாதுங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? பாதி அவருக்கே கொடுத்துரு, எனக்கு வேண்டாம். இல்லை சாப்பிட நல்லா இது எப்படி நான் குடிக்கிறத வீடியோ எடுத்துரு, அதுக்கு தானே குடிக்கிறது. இது வந்து கம்மங்கூழ் இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாமா? ஓகே. இந்த இதை எடுத்து சூப்பராக இருக்கு. ரெடி பிடிச்சி பார்க்குறேன் கொஞ்சம். ஆ வயிறு ஃபுல்லாக எனக்கு தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது, குடிக்கணுமேனு குடிக்கணும். சூப்பராக இருக்கு. மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கோ. ம் நான் ஃபுல்லாக தெரியுறேன்னா எனக்கு குடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீ எடுக்கக்கூடாதுடா, இதெல்லாம் எடுத்து எனக்கு கேவலமாக பார்ப்பாங்க. நீ கட் பண்ணி கேடி. சரி போட்டலாம் இந்த அவங்க வச்சுருக்காங்க, அவங்களே எல்லா டெக்னாலஜிக்கு மாறிட்டாங்களா? எவ்வளவு? 20. படாச்சு. அட இன்னுமா எடுத்துகிட்டு இருக்கேன், ஆஃப் பண்ண மாட்டியா? நான் அசிங்கப்படுறதெல்லாம் எடுக்கணுமா உனக்கு? இது கோயிலேருந்து மேலே ஏறி வந்தோடனே இங்கே இருக்கிற கடைகள் வச்சுருக்குறாங்க. இதோட கோயில் லிமிட் முடிதாட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து எல்லா கடைகள் இருக்குது, சாப்பாட்டு கடைகள், கூல்ட்ரிங்க்ஸு, இது எல்லாம் பெருசாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பஸ் வந்து நிற்கும், அது பஸ் ஸ்டாப். அதோட பஸ் நின்றோம், அங்கேருந்து நடந்து வரணும். விழா காலங்களில் எங்கே நிறுத்திடுவாங்க? போட் ஹவுஸ் கிட்டே நிறுத்திடுவாங்க. போட் ஹவுஸ்க்கு அங்கேயே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து வரணும். அது ஒரு பெரிய ஜாலியாக இருக்கும். நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நல்லா இருக்கு. இந்த திருமூர்த்திமலை எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடுமலைப்பேட்டை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் இருந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் தான். சாமி கும்பிட்டு மலை ஏறிட்டு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திருமூர்த்தி மலையை மறக்காமல் பாருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.